தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் நகர் முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்டு பெறலாம். சிவசாமி, உதகையில எந்த அளவுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? சீர் செய்ய என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் காலமாகும். இந்த காலநிலையில் இதமான காலநிலை நிலவும் என்பதனால் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் வருவது வழக்கம். அதே போலதான் இந்த ஆண்டும் கோடை சீசன் தொடங்கி இருப்பதனை அடுத்து தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் பரப்புரை முடிந்து தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் தற்போது தேர்தலானது நிறைவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வழக்கத்தை விட கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வெயிலின் தாக்கமும் அதிகரித்திருப்பதனால் மலைப்பிரதேசமான உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சற்று குறைவாக இருந்த நிலை இன்று முதல் அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்திருப்பதனால் உதகை நகரில் பல்வேறு சாலைகளில் வாகன நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்றவாறு ஒரு வழி பாதையாக நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சாலைகள் இன்று முதல் மாற்றப்பட்டிருந்தாலும் நகரின் உள் சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இன்று காலை முதல் கடும் போக்குவரத்து நிலவி வந்த நிலையில் மாலை நேரம் என்பதனால் அதிகமான சுற்றுலா பயணிகள் உதகை தாவரவியல் பூங்காவை காண்பதற்கு வந்திருப்பதனால் முக்கிய சாலைகளில் நீண்ட தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. உதகை தாவரவியல் பூங்கா சாலை, தொட்டபெட்டா சாலை, கூடலூர் சாலை, அதே போல பேருந்து நிலையம் செல்லும் சாலை என அனைத்து சாலைகளிலும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.